பல நாட்களாக நீடித்த அரசியல் நெருக்கடிக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தவேக தலைவர் ஜோசப் விஜய் இன்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்றார். இந்திய நேரப்படி காலை மணி 10:30க்கு மேல் தொடங்கிய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கு உறுதிமொழி மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விஜயுடன் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதப் அர்ஜுனா உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அனைவரும் பதவியேற்ற பின்னர் விழா மேடையிலேயே முக்கியமான ஆவணங்களில் விஜய் கையெழுத்திட்டார். இதன் வழி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப் பொருளை தடுக்க சிறப்பு நடவடிக்கை ஆகிய திட்டங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. மேலும் தவேக ஆட்சி அமைக்க வாய்ப்பு வழங்கிய மக்களுக்கு விஜய் நன்றி தெரிவித்தார். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயினுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அதோடு கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் அதிகரித்திருப்பதால் அம்மாநிலத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று விஜய் கூறியிருக்கின்றார். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி கலந்து கொண்டார். மே 13ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்னரோ சட்டமன்ற பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆளுநர் விஜயை அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே பதவியேற்பு விழா நிறைவுற்ற பின்னர் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்ற விஜய் அலுவல் பணிகளை தொடங்கினார். காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற பிறகு தற்காலிக சட்டமன்ற தலைவருக்கான உத்தரவில் விஜய் கையெழுத்திட்டார். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டம் நாளை காலை மணி 9:30க்கு கூடும் நிலையில் மே 12ஆம் தேதி புதிய சட்டமன்ற தலைவர் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் விஜய் தலைமையிலான புதிய அரசாங்கம் பெரும்பான்மையை நிரூபிக்கும்.